மாறன் வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத வந்துட்டு இங்கே விஜி கேட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ பண்ணதுலேயே ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். அந்த விஜியோட ஃபோனில் ட்ராக்கர் வச்சு தான் அதன் மூலமாக தானே அவங்க எது பண்ணாலும் வந்துட்டு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்திட்டோம். நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனையாகாமல் நல்ல விஷயம் பண்ணன்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க படுத்துறாங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா, எனக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அடுத்ததாக பிளானை போட்டுக்கிறாங்க நம்ம விஜி. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. என் பிளானெல்லாம் எப்படி ஃப்ளாப் ஆச்சுன்னா, இதுக்கு காரணம் வந்துட்டு என் ஃபோனில் வந்துட்டு அவள் ட்ராக்கர் வச்சுருக்கா, அது மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஏன்டி என்கிட்ட கூட சொல்லாமல் பண்ணியே, அவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லி வச்சிருக்கேட்டின்னு அவங்க அம்மா கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. பாரு அவங்கள என்ன பண்ணுறன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்புறம் ஆள் செட் பண்ணி அவங்க குடிசையை வந்துட்டு எரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுறாங்க. எரியிறதோ கேட்ட உடனே தெரிஞ்ச உடனே வந்துட்டு மாறன் வந்து வீரா கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அப்புறம் எல்லாரும் பதறி போய் எப்படி இதுவாச்சு, அடுப்பு என்ன அணைக்கமிட்டுட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வள்ளி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எப்பயோ ஆஃப் பண்ணிட்டேன், எப்படி இதுவாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வீரா வந்துட்டு குடிசைக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்க குடிசைக்குள்ளே ஓடுறாங்க. போயிட்டு ஒரு பொட்டியை கஷ்டப்பட்டு நெருப்பில் அப்படியே அங்கங்கே தீக்காயத்தோடு எடுத்துகிட்டு வராங்க. எதுக்குடி நீ போனாங்க, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பாகுது அப்படி இப்படின்னு எல்லாருமே திட்டுறாங்க. மாறனுமே உனக்கு அறிவே இல்லையா, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி என்னதான் இருக்குது இந்த பொட்டியிலன்னு கண்மணிலேருந்து வள்ளி எல்லாருமே கேட்க, அப்புறம் பொட்டிக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் வந்துட்டு மாறனும் அவங்க அம்மாவும் இருக்க ஃபோட்டோ சின்ன வயசு. அதை பார்த்தோன்னா அப்படியே எல்லாருமே ஃபீல் ஆகிடுறாங்க. இது வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மாறன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி எல்லாருமே இது போயிட்டாங்க. சரி வாங்க போய்ட்டு மருந்தெல்லாம் போடலாம், காயமாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வீராவை கூப்பிட்டு என்னை மன்னிச்சிட்றி, நான் ஏதோ உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கோவத்தில் தான் அப்படி பேசிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீ, ஃபோட்டோ போனால் கூட பரவாயில்ல, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு மாறன். இதை கேட்டு வீராவுமே ஃபீல் ஆகிறாங்க. அதெல்லாம் ஒரு ஃபீலிங்கும் வேணாம், ஓவராக பண்ணாதன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்புறமா கழுத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுறாங்க. அப்புறமா மாறன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே இன்றைக்கி ஒரு நாள் நைட் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும்டான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொன்னே ராகவனும் கார்த்திக்கும் சண்டை போடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, இங்கேயே தங்குடான்னு சொல்ல, இல்லைடா அதெல்லாம் வேண்டாம், உனக்கு என்னடா அவ்வளோ வீரா அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா ஒரு சவால் விட்டுட்டு அதில் ஜெயிச்சுட்டு தான் வருவேன், இப்போதைக்கு வேணாம் நாங்கள் போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொல்லியும் கேட்காம 2 பேரும் வந்துட்டு மிச்சம் மீதி இருக்கிற ஏரியாத பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம், காலையில் ஒரு வீடு பார்த்து சொல்கிறோம், எல்லோரும் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பாடா இந்த பிரச்சனை ஓஞ்சிட்டு போய் தொலைங்கன்ற மாதிரி விஜி மறைஞ்சதும் பார்த்துட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. எல்லாம் வேண்டாம் வெறுப்போடு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ராமச்சந்திரன் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. எல்லாம் ஷாக்காகி போய் மாமா மாமான்னு ஓடுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. வள்ளி ஒரு பக்கம் என் அண்ணன் இல்லைனா அவ்வளோதான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பயந்து அழுதுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியார், அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவரெல்லாம் எவ்வளோ இதுவும் பார்த்தவர், உழைச்ச மனுஷன், அதுக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மாறன் பயந்தபடியே சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு பக்கமும் வந்துட்டு ரொம்பவே பயமாக இருக்குது. கண்ணாடி வழியாக அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம் ராமச்சந்திரனுக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, சரியாகி வீட்டுக்கு நல்லபடியாக வந்துடுவாரா, இல்லை இதை வச்சு விஜய் எதனா ட்விஸ்ட் பண்ணுவாங்களான்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.